சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது ஹால், அது பெட்ரூம், அது வேஸ்டேஜ் வைக்கிற ரூம், இது கிச்சன், அந்த பக்கம் பால்கனி இருக்கு சார். என்னங்க ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு? ரூம் சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கும் சார். 24 hours தண்ணி வசதி இருக்கு. ஏசி நல்லா வேலை செய்யும் சார். நீங்க வேணா ஏசி ஆன் பண்ணி பாருங்க, சில்லுன்னு இருக்கும். பரவாயில்லைங்க, எங்களுக்கு இந்த ரூமே பிடிச்சிருக்கு. நாங்க இங்க தங்கிக்கிறோம். நான் ரூம் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற. வேண்டுதல் முடிய வரைக்கும் இங்க தங்கணும். இங்க உன்னால இருக்க முடியுமா? என்னால முடியும் ராம். என்னால முடியாது ராம். நம்ம என்ன இங்கேவா தங்கிட போறோம்? ஒரு நாள் இல்ல 2 நாள் தங்கிட்டு வேண்டுதலை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு போயிட போறோம். அதுக்கு எதுக்கு வேற ரூம் எல்லாம்? இந்த ரூம்க்கு என்ன குறை? நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க ஆடம்பரமா இருக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது. நான் நல்லா சமைப்பேன் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, காய்கறி எல்லாம் விதவிதமா வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்கறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு தேவை இன்னொரு பெட்ரூம். இருக்காது சார். இந்த ஒரு பெட்ரூம் தான் சார் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு சார் 2 பெட்ரூம்? இங்க பாரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு இந்த வீடு வேணாம். 2 பெட்ரூம் இருக்க மாதிரி வேற வீடு இருக்கா? இந்த ஊர்லயே வசதியா இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான் சார். இந்த வீடுமே ரொம்ப பிஸியா இருக்கும் சார். நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா வேற யாராவது எடுத்துருவாங்க சார். இதை விட வசதியா வேற எந்த வீடுமே இல்ல சார். சார், இந்த வீட்ல எந்த குறையுமே இருக்காது சார். எனக்கு பிடிக்கல. வேற வீடு இருந்தா காட்டு. சார், கோயிலுக்கு வரவங்க 1 நாள் 2 நாள் தங்கிட்டு போயிடுவாங்க சார். இங்க இந்த வீடே பெரிய விஷயம் சார். கொஞ்சம் விட்டீங்கன்னா வேற யாராவது வந்துருவாங்க சார். அப்போ வேற வீடு கிடைக்காதா? கிடைக்காது சார். சரி, நீ போ. சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ராம், நாம ஒண்ணு இங்க ஹனிமூனுக்கு வரல, கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நீ எதுக்காக வேற வீடு கேக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு ராம், ஒரே ரூம்ல இருந்தாலும் கட்டுப்பாடோட இருந்துக்கலாம். ஏன், உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, உன் மேலதான் இல்ல. ஏன் மேலையா? ஏன், நான் என்ன பண்ண? நான் எப்பவாவது உன்கிட்ட நெருங்கணும்னு நினைச்சிருக்கேனா? நீ உன் மேலயே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற. என் மேலையா? நான் என்ன பண்ண? நான் உன்கிட்ட எப்பயாவது நெருங்கணும்னு நினைச்சிருக்கேனா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? நான் ஒன்னும் பயப்படல. பயப்படல, அப்புறம் என்ன? ஒரே பெட்ல இருந்தாலும் கட்டுப்பாடோட இருக்கணும். கட்டுப்பாடா இருக்க முடியாதவங்க தான் பயப்படுவாங்க. ஏய், நான் பயப்படலன்னு சொல்றேன்ல, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. இருக்குல்ல, அப்பனா 2 பேரும் இங்கே